இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம தாவேக்கா தலைவர் விஜய் இருக்கார்ல, அவரோட மனைவியான சங்கீதா, அவங்க பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேர்த்துக்கும் விவாகரத்து வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோர்ட்ட நாடியிருக்காங்க. அது என்ன என்ன பிரச்சனை அவங்களுக்குள்ள இருக்கு அப்படின்னு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எதனால அவங்க விவாகரத்து தந்தாங்க அப்படின்னு நம்ம ஃபுல்லா இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் முடியும் பாருங்க. சரிங்களா? சரி வாங்க, இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் என்ன நடந்துச்சுன்னு. நான் இது ஃபர்ஸ்ட்டே உங்கள்ட்ட சொல்லிர்றேன். இது நான் சொல்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு நியூஸ் மீடியால என்னென்ன சொல்லிட்டு இருக்காங்களோ, அத மட்டும் தான் நான் இதில சொல்லப் போறேன். சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா, என்னோட தனிப்பட்ட கருத்து. அத நான் சொல்லல. அது நியூஸ் மீடியால என்னென்ன இப்போதைக்கு நியூஸ்லாம் போயிட்டு இருக்கோ, அத மட்டும் தான் நான் உங்கள்ட்ட இப்ப சொல்லப் போறேன். சரி, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டு அவங்களுக்கு எப்போ கல்யாணம் ஆச்சு அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்த்துரலாம். ஃபர்ஸ்ட்டு அவங்களுக்கு கல்யாணங்கிறது பார்த்தீங்கன்னா, 1998ல லண்டன்ல யுகே இருக்குல்ல, அங்க பார்த்தீங்கன்னா, அவங்க 2 பேர்த்துக்கும் ஃபர்ஸ்ட்டு அங்க ரெஜிஸ்டர் மேரேஜ் ஆயிருச்சுன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் 1999ல நம்ம இந்தியால இந்து முறைப்படி பார்த்தீங்கன்னா, அவங்க 2 பேர்த்துக்கும் கல்யாணம் நடந்துச்சு. அவங்களுக்கு கல்யாணம் ஆகி பார்த்தீங்கன்னா, இதோட இன்னையோட 28 வருஷம் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அவங்க சங்கீதா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எங்க 2 பேர்த்துக்கும் விவாகரத்து வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செங்கல்பட்டுல இருக்கிற குடும்ப நல நீதிமன்றம் அங்க பார்த்தீங்கன்னா, இவங்க ஒரு மனுங்கிறது குடுத்திருக்காங்க. எங்க 2 பேர்த்துக்கும் பார்த்தீங்கன்னா, டைவர்ஸ்ங்கிறது வேணும் அப்படின்னு சொல்லி. ஆனா இந்த மனுங்கிறது பார்த்தீங்கன்னா, சங்கீதா இருக்காங்களா, அவங்க சைடுல இருந்து மட்டும் தான் தந்திருக்காங்க. விஜய் சைடுல இருந்து பார்த்தீங்கன்னா, இன்னியும் அதுக்கான ரெஸ்பான்ஸ் ஒண்ணும் வரல. இப்போ இந்த சங்கீதா அவங்க இருக்காங்களா, அவங்க சைடுல இருந்து மட்டும் தான் எங்க 2 பேர்த்துக்கும் டைவர்ஸ் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க மட்டும் தான் அந்த மனுங்கிறது தந்திருக்காங்க கோர்ட்ல. இப்போ அவங்க மனுன்னு தந்திருக்காங்கல்ல, இத எதிர்த்து பார்த்தீங்கன்னா, விஜய் பார்த்தீங்கன்னா, மேல்முறையீடு அந்த மாரி அவங்க பண்ணலாம். இல்ல அவங்க பார்த்தீங்கன்னா, இந்த எங்களுக்கு டிவோர்ஸ் வேணாம் அப்படின்னு அவங்க வாதாடலாம். அப்படி இல்ல, எங்க 2 பேர்த்துக்கும் பார்த்தீங்கன்னா, மியூச்சுவலா நாங்க டிவோர்ஸ் அப்ளை பண்ணி வாங்கிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா, மியூச்சுவலா டிவோர்ஸ் கூட வாங்கிக்கலாம். ஆனா, விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா, இன்னும் என்ன பண்ண போறாங்க அப்படின்னு இனி யாருக்கும் தெரியல. இனி அடுத்தது இப்போதான் பார்த்தீங்கன்னா, அவங்க இந்த மனுங்கிறது தாக்கல் பண்ணியிருக்காங்க. இன்னியும் அடுத்து எப்போ ஹியரிங் இருக்கோ, அப்போ பார்த்தீங்கன்னா, விஜய் அந்த கோர்ட்ல ஆஜராய் அவங்க தரப்புல இருக்கிற என்ன நியாயம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, அவங்க தரப்புலேருந்து அவங்க சொல்லலாம். இது சொல்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, அவங்க 2 பேர்த்துக்கும் 2 குழந்தைங்க இருக்கு அப்படின்னு அவங்க மனசுல அது ஒரு எப்படி சொல்றது? அது ஒரு அவங்களுக்கு தெரியணும். நம்மளுக்கு 2 குழந்தை இருக்கு. இப்போ நம்ம 2 பேர் டிவோர்ஸ் வாங்கிட்டோம்னா, அவங்க எப்படி இது பண்ண போறாங்க அப்படின்னு, அத யோசிச்சு அவங்க பார்த்தீங்கன்னா, என்ன முடிவு எடுக்கிறாங்களோ, அத யோசிச்சு எடுத்தா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேர்த்துக்கும் இப்போ அந்த மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னு, இதெல்லாம் தான் நான் உங்கள்ட்ட சொல்லியிருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா, எதனால அவங்க டிவோர்ஸ்ங்கிறது அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அவங்க இந்த டிவோர்ஸ் அப்ளை பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் காரணமா என்ன சொல்றாங்கன்னா, விஜய் அவர்களுக்கும் அதுக்கப்புறம் இன்னொரு சினிமா நடிகைக்கும் பார்த்தீங்கன்னா தொடர்பு இருக்கு. இது பார்த்தீங்கன்னா 5 வருஷமா இப்படிதான் போயிட்டு இருக்கு. அதனால தான் நான் பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ்ங்கிறது அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்னு அவங்க தரப்புலேருந்து அவங்க சொல்றாங்க. நம்ம இணைச்சு பார்த்தா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்க தரப்புல இருந்து நியாயமா நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா, இப்போ 5 வருஷமா பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேரும் பிரிஞ்சு தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்க அவங்க பையனா இருக்கட்டும், இல்ல அவங்க புள்ள, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்க ஒய்ஃபா இருக்கட்டும், விஜயா இருக்கட்டும். இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா, தனித்தனியா பிரிஞ்சு தான் வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். இப்போ ரீசெண்டா கூட பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு இப்போ அவங்க ஏதாச்சும் விஜய் அவர்கள் ஆடியோ லான்ச்சுக்குன்னு வந்தாருன்னா, அவங்க ஒய்ஃபையும் பார்த்தீங்கன்னா கூட்டிட்டு வருவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, ஆடியோ லான்ச் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்க தனியா தான் வந்துட்டு இருக்காங்க எல்லா இதுக்கும். இது மட்டும் ரீசன் இல்லாம, இன்னொரு ரீசன் என்ன சொல்றாங்கன்னா, இவங்க 2 பேரும் இப்போ பழகிட்டு இருக்கிற அந்த நடிகை பேர் நான் சொல்ல விரும்பல. அந்த நடிகை யாருன்னு உங்களுக்கே தெரியும். ஏன்னா, இப்போ அவர் அரசியல்ல வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா, நெறைய கட்சிகள்ல இருந்து இவர் பார்த்தீங்கன்னா, இந்த நடிகையோட தான் தொடர்புல இருக்காங்க அப்படின்னு நெறைய கட்சியிலேருந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ரீசெண்டா கூட பார்த்தீங்கன்னா, திமுகலேருந்து ஒரு அவங்க பேர் கூட சொல்ல விரும்பல எனக்கு. அவரும் பார்த்தீங்கன்னா, திமுக சைட்லேருந்து சொல்லியிருந்தாரு. அது பார்த்தீங்கன்னா, எவ்வளோ பெரிய பிரச்சனையாச்சு. அந்த நடிகை சைட்லேருந்து அவங்களும் பார்த்தீங்கன்னா, என்னென்ன சோசியல் மீடியால பார்த்தீங்கன்னா, அவங்களும் பதிவுங்கிறது போட்டிருந்தாங்க. அது யாருங்கிறது உங்களுக்கும் தெரியும். அவங்க பேர் நான் இதில சொல்ல விரும்பல. அதான் இப்போ அவங்களுக்கும் அந்த நடிகைக்கும், விஜய்க்கும் பார்த்தீங்கன்னா, தொடர்பு இருக்கிறது. அவங்க 2 பேரும் எப்படி சொல்றது? அவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா, பேசிட்டு இருந்திருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரியும். நான் தெரிஞ்சே பார்த்தீங்கன்னா, விஜய்ட்ட அவங்கள்ட்ட சொன்னேன். இப்படி நீங்க 2 பேரும் இப்படி பழகிட்டு இருக்கிறது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லியும் பார்த்தீங்கன்னா, அவங்க 2 பேரும் 5 வருஷமா வெளிநாட்டுக்கு தனியா போறது என்ன, அதுக்கப்புறம் எங்கேயாச்சும் வெளிய மீட் பண்றது என்ன, அந்த மாரி நெறைய விஷயங்கள பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால தான்
நான் பார்த்தீங்கன்னா இந்த டைவர்ஸ் நோட்டீஸை பார்த்தீங்கன்னா நான் இங்கே கொடுக்க வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சங்கீதா சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க 2 பேரும் இப்போ எங்கேயாச்சும் வெளிநாட்டில் தனியாக மீட் பண்ணுறது, அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் எங்கேயாச்சும் ப்ரைவேட்டாக மீட் பண்ணிக்கிறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த நடிகை சைட்லேருந்து ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் எங்கள் 2 பேர்த்துக்கும் டிவைஸ் வேணும் அப்படின்னு இந்த மனுவை பார்த்தீங்கன்னா நான் இங்கே கொடுக்க வந்திருக்கேன் அப்படின்னு இந்த சங்கீதா சைட்லேருந்து அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க வாதத்தை சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இந்த நம்ம விஜய் தாவைக்கா தலைவர் விஜய்ன்னு சொல்லலாம், இல்லை தளபதி விஜய் அப்படின்னு சொல்லலாம். இப்போ அவர் இதில் நடந்துட்டு இருக்கிற செய்திகள் இதெல்லாம் தான் நான் உங்கள்ட்ட சொல்லிட்டேன். இது பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேர்த்துக்குள்ளே இருக்கிற விஷயம். இப்போ கொஞ்சம் பேர் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, இவர் அரசியலில் வந்தனால தான் இந்த மாதிரி விஷயங்களை பார்த்தீங்கன்னா நிறைய பரப்பிட்டு இருக்காங்க அப்படின்னு அவங்க ரசிகர்களாக இருக்கட்டும், இல்லை விஜயோட தொண்டர்களாக இருக்கட்டும், அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் என்னதான் அவங்க அப்படி சொன்னாலும் இது பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேர்த்துக்குள்ளே இருக்கிற தனிப்பட்ட விஷயம். அவர் அரசியலுக்கு வந்துட்டாருன்னா அரசியலில் அவர் என்ன பண்ணுறாரோ அதை பற்றி நம்ம பேசலாம். வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அவர் வாழ்க்கையில் இருக்கிறது அது அவருக்கு தனிப்பட்ட விஷயம். அதையும் பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்று சேர்த்து நம்ம பேசவே கூடாது. அதுவும் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேர் காதலிச்சு தான் திருமணம் பண்ணிட்டாங்க. அவங்களுக்குள்ள என்னதான் பிரச்சனை இருந்தாலும் அவங்க 2 பேரும் உட்கார்ந்து பேசி இதுக்கு பார்த்தீங்கன்னா சுலபமான தீர்வை காண்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். டிவர்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2 பேரும் உட்கார்ந்து பேசி அவங்களுக்கு எது நல்லதுன்னு படுதோ அது பார்த்தீங்கன்னா அவங்க எடுக்கிற முடிவு நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் சிம்பிளாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு என்ன தோணுது? இப்போ விஜய் அவர்களுக்கும் சங்கீதாவுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ டிவோர்ஸ் நோட்டீஸுங்கிறது அவர் சங்கீதா அவங்க கொடுத்துருக்காங்க. இது ஏதாச்சும் இப்போ எல்லாம் சொல்கிற மாதிரி கட்சி சைட்லேருந்து யாராச்சும் பண்ணுறாங்களா, இல்லை இது பார்த்தீங்கன்னா அவங்களோட தனிப்பட்ட விஷயமா அப்படிங்கிறத நீங்கள் கீழே இருக்க கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லிட்டு போங்க. சரிங்களா? அவங்க டிவோர்ஸ் வாங்கிடுவாங்களா, இல்லை அவங்க 2 பேரும் சேர்ந்து திருப்பி வாழ்வாங்களா அப்படிங்கிறதையும் கீழே இருக்க கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லிட்டு போங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பற்றின கருத்து உங்களுக்கு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை பார்த்தீங்கன்னா கீழே இருக்க கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லிட்டு போங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த யூடியூப் சேனலை நீங்கள் இப்போ தான் நம்ம யூடியூப் சேனலை ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்கன்னா நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி என்னென்ன அப்டேட்டில் இருக்கோ நியூஸில் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்பிளாக புரிகிற மாதிரி சுருக்கி நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் சொல்லுவேன். சரிங்களா? இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்துருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் லைக்குங்கிறது பண்ணிடுங்க. சரிங்களா? உங்களை இன்னொரு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.